ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்கிற. இன்றைக்கி நம்ம கோவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கோவக்காய் ஸ்டஃப்டு தான் எங்கள் அக்கா பொண்ணு பண்ண போகிறா. அதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறா. இந்த மாதிரி கோவக்காவை எடுத்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கணும். மேலே காம்பையும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அதை ஜிக்ஸாக்காக கட் பண்ணிக்கணுமா. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நடுவில் குறுக்க கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறா. கட் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலாலாம் போட்டு ஒன்று பண்ணுவாலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது எல்லா கோவக்காவையும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி 4ஆக கீறி எடுத்து வச்சுட்டோம். இப்போது இதுக்கு ஸ்டஃப் பண்ணணுமா ஒரு பொடி. அதுக்கு என்னென்ன வச்சுட்டுருக்கான்னா, நம்ம ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பெருங்காயப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அதாவது ஒன்று தூள்லையும் ஸ்டஃப் பண்ணி குக்கரில் வேக வைக்கணுமா. இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும். இந்த பொடியிலேயே கரம் மசாலா வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூனோ கரம் மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி கரம் மசாலா மிக்ஸ் பண்ணல. இப்போ இந்த ஸ்டஃப்பை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது உள்ளே இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒன்று தூள்லேயும் இந்த மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வச்சுன்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கவே எம்மியாக இருக்கா. நம்ம சாதாரணமாக கோவக்கால பொரியல் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதையும் பார்க்காதவங்கெல்லாம் போய் பாருங்கள். இப்போது நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக இதுவும் எங்கள் அக்கா பொண்ணு தான் பண்ணுறா. இதை பாருங்கள், சூப்பராக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக. நானே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட எல்லாத்தோட கோவக்காய்க்கும் இந்த மாதிரி ஸ்டஃப்டு உள்ளே அடைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1.5 அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதில் மீந்து போயிடுது கொஞ்சோண்டு, அது இருந்தால் பரவாயில்ல, நம்ம வேறு ஏதாவது பண்ணும்போது இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு குக்கரை இந்த பாருங்கள், குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம். குக்கரில் தான் பண்ண போகிறோம் இப்போது நம்ம இந்த ஸ்டஃப்டு கோவக்காயை. அதுக்கு ஒரு முட்டை எண்ணெய் குத்திக்கலாம். எண்ணெய் குத்தின்ட்டு இப்போது அதில் எண்ணெய் நன்னா காயட்டும். இப்போது நம்ம குத்திருக்கிற எண்ணெய் நன்னா காஞ்சிடுது. இப்போது நம்ம அதில் 1 ஸ்பூன் கடுகு நன்னா வெடிக்கிறது. அதுலேயே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா திறம்பாடின்ட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போது அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு ஆல்ரெடி அதில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சோண்டு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும், பார்க்கலாம். இதை பார்த்திங்களா, இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க தான், வெங்காயம் வதங்கினா தான் வாசனையாக இருக்கும். இது வதங்கினோடனே நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் எவ்வளோ சூப்பராக வதங்கிடுது பார்த்திங்களா. இப்போது நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். எல்லா கோவக்காயும் சேர்த்துன்ட்டு இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா, எங்கள் அக்கா பொண்ணு தான் பண்ணுறா. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குமா ஸ்ரீமதி? சூப்பராக இருக்கும் சிட்டி. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஓ, ரைஸ் கூடயும் அது செமி கிரேவியாக இருக்கும். நல்ல சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி குத்தி, ஏன்னா குக்கர் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். இது 1/4 டம்ளர் தண்ணி குத்தி நல்லா கலந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி 2 சவுண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ தான் கோவக்காய் நல்லா வேகும். இது சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குமா. அப்புறம் சப்பாத்தி, ரொட்டி அது கூட சைட் டிஷ்ஷாகவும் ஈஸியாக பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஓ, சூப்பர். இப்போது இதை நம்ம லிட்டு போட்டு மூடி 2 சவுண்டு விட்டுட்டு பார்க்கலாம். கால் கிளாஸ் ஜலம் தான் குத்தணும். ஆமாம், 1/4 டம்ளர் ஜலம் தான் குத்திருக்கு. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணுமா. சிம்மில் தான் வச்சுருக்கு. இப்போது 2 சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். இப்போது நம்மளோட ஸ்டீம் அடங்கிடுத்து. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இதை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. தெரியறது அவங்களுக்கு, பார்க்கவே எம்மியாக இருக்குது. இப்போது நம்ம இதில் ஒரு கலரி விட்டுக்கலாம். கலரின்ட்டு செமி கிரேவியாக வேணும்னா இப்படியே சர்வ் பண்ணலாம். சாதத்துக்கு வேணும்னா நம்ம இந்த ரிமைனிங் இருக்கிற மீதி இருக்கிற பொடியை அதில் தூவிடலாம். தூவி கொஞ்சம் ட்ரையாக கரமரி தனித்தனியாக வரும். ஒரு 5 நிமிஷம் கலரினோன்னா நல்லா தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருமா. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இது இந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷம் கலர்னா அது பற்றிடும். சொல்லு. இல்லை நீங்கள் வெங்காயம் போட்டும் பண்ணலாம், சரி வெங்காயம் போடாமையும் பண்ணலாம். வெங்காயம் போட்டால் அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். கொஞ்சம் டிஷ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டியராக இருக்கும் ஆனியன் போட்டால். ஆனியன் வேண்டான்றவங்க ஆனியன் இல்லாமையும் அப்படியே சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இது அப்படி குக்கரில் 2 சவுண்டு விட்டோன்னே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா? இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வருது. இதை நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா. சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இது இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போது இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடுது. இப்போது இதை இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, இப்போது நம்மளோட சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குமா. இதுலேயே கூட ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.